இஸ்லாமிய மக்களின் ஒருவரும் தலைவரான ஜனாப் பனத்துல்லா அவர் எழுந்து என்னை ஆதரித்து இதை இந்த சபையை அனுமதிக்க கூடாது என்று சொன்னார். அப்பொழுது மந்திரியா பாராளுமன்ற அமைச்சராக இருந்த பிரமோத் மகாஜன் என்னிடம் வந்து சில கட்சிகள் இதை ஆதரிக்கவில்லை, இதை அறிமுக நிலையில், ஆனால் அவர்கள் சபைக்கு வெளியிலே போய்விட்டார்கள், நீங்களும் அதுபோல சபைக்கு வெளியே போய்விட்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னார். மிஸ்டர் பிரமோத் மகாஜன், ஐ வில் நெவர் டு தட். ஒரு காலம் நான் சபையை விட்டு வெளியே போக மாட்டேன். இது தீங்கான மசோதா, ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற மசோதா. சிறுபான்மையினரின் பாதுகாப்புத்தான் ஜனநாயகத்தின் அடித்தளமாகும். The protection of minorities is the bulwark of democracy. ஜனநாயகத்தினுடைய அடித்தளம் என்பதே மதச்சார்பின்மை தான், செக்குலரிசம் தான். எனவே இதை அனுமதிக்க கூடாது என்று அப்பொழுது சொன்னோம். அப்பொழுது பாரதிய ஜனதாவும் அதற்கு பிறகு அவர்கள் அதை திணிக்கின்ற வேலையிலே ஈடுபடவில்லை. ஆனால் இம்முறை 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்றத்திலே அவர்கள் கொண்டு வந்த காஷ்மீர் அரசியல் சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். அவர்களுக்கு பெரும்பான்மை இருந்தது. அதை போலவே இந்தியை திணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரே நாடு ஒரே மொழி என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். தலைமை தாங்குபவர் நாட்டின் தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். அதையும் நாங்கள் எதிர்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது. இந்தியா பிளாக்கிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எதிர்த்தனர். இருந்தாலும் அவர்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும், காஷ்மீரத்தினுடைய தனி உரிமையை அளிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து இப்பொழுது போட்ட நேஷனல் அஜெண்டாவிலே அதை சேர்த்து விட்டார்கள். 99, 98 வராத துணிச்சல், மமதை, அகங்காரம் இப்பொழுது பெரும்பான்மை இருக்கிறது என்ற எண்ணத்தில் அவர்கள் காஷ்மீரத்தின் தனித்தன்மையை சீர்குலைத்து விட்டார்கள். அந்த பகல்காமிலேதான் இந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதல் நடைபெற்று 26 பேர் கோரமாக கொலை செய்யப்பட்டார்கள். நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதிலே இருக்கிறார்கள். தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, சகோதரர் தளபதி மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகின்ற அரசு இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அதனை எதிர்த்து சட்டமன்றத்திலேயே மசோதாவை நிறைவேற்றினார்கள். இங்கே காஷ்மீரத்துக்கு பண்டித ஜவஹர்லால் நேருவும் மன்னர் ஹரி சிங்கும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தத்தில் இந்த காஷ்மீரத்திலே இது தனியாக இருக்க வேண்டுமா, இந்தியாவோடு சேர வேண்டுமா, அல்லது பாகிஸ்தானோடு இணைய வேண்டுமா என்பது குறித்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று பண்டித நேருவும் ஹரிசிங்கும் சேர்ந்து அறிக்கை வெளியிட்டார்கள். ஷேக் அப்துல்லா தூணாக நின்றார். பின்னர் ஷேக் அப்துல்லா கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டு உதகமண்டலத்திலே இருக்கிற கோகிரி மாளிகையில் அவர் தனிமை சிறையிலே வைக்கப்பட்டார். இப்படி அவர்கள் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தை இப்பொழுது வரப்போகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வரப் போகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தால் இங்கே மதங்கள், இஸ்லாமியர்களின் மதம், கிறிஸ்தவர்களின் மதம், பௌத்தர்களின் மதம், சமணர்களின் மதம், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் தன்னுடைய உரிமையை இழந்து வேதனையில் தவிக்கின்ற சூழல் அப்பொழுது ஏற்படும். இந்தியாவின் ஒருமைப்பாடு காப்பாற்றப்பட மாட்டாது. இதை நான் நாடாளுமன்றத்திலேயே சொன்னேன். யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, ஒன்றாக இருந்து ஒருமைப்பாட்டை காக்க எவரும் முன்வர மாட்டார்கள். இந்தியா உடைந்து போகும். சோவியத் ரஷ்யா 15
காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை, கல்கத்தாவிலே இருந்து வங்காள தலைநகர் வரை பறந்திருக்கக்கூடிய இந்த நாட்டில் பல தேசிய இனங்கள் இருக்கின்றன. நாம் ஒரு தேசிய இனம் தமிழ் ரேஸ், ஆந்திரர்கள் ஒரு தேசிய இனம், கன்னடர்கள் ஒரு தேசிய இனம், கேரளத்தினர் ஒரு தேசிய இனம், பீகாரிகள் ஒரு தேசிய இனம், மராட்டியர்கள் ஒரு தேசிய இனம். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற தேசிய இனங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டுத்தான் பீரங்கி முனையிலே இந்தியா என்ற நாட்டை பிரிட்டிஷ்காரன் உருவாக்கி கொடுத்து விட்டு போனான். இப்பொழுது அதற்கு ஆபத்து வந்துவிட்டது. இதை யோகி பேசிக் கொண்டிருந்தார். ஒரு வடநாட்டை சேர்ந்த பிஜேபி எம்பி கண்ட வேலைக்கு எதிர்கட்சிகளை, காங்கிரஸ் கட்சியை, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எதிர்கட்சிகளை அவன் இந்தியிலே பேசி படுமோசமாக பேசினான். இந்த பக்கத்திலே இருந்து எதிர்ப்பு குரல் எதுவும் எழவில்லை. எதிர்கட்சிகள் வரிசையில் இருந்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்தியை கொண்டு வருவோம் என்கிறான், சமஸ்கிருதத்தை நிலைநாட்டுவோம் என்கிறான், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்கிறான். எவ்வளவு துணிச்சல் இவருக்கு, இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்று நான் எழுந்து அவனுக்கு போய் நான் ஆங்கிலத்திலே பேசினாலும் அவன் இந்தியை தான் பதில் சொல்வான். பேச்சை நிறுத்துகிறாரா இல்லையா என்று கேட்டேன். அவன் பதிலுக்கு ஏதோ இந்தியிலே சொன்னான். உன் குதிரைக்காரன் பாஷை எனக்கு புரியவில்லை. இந்தியை திணித்தால் தமிழகத்திலே 65 ரத்த ஆறு ஓடியதை போல, 8 பேர் தீக்குளித்து வடித்ததை போல, நூற்றுக்கணக்கான வீர தமிழ் வாலிபர்கள் இயந்திர துப்பாக்கி முறையிலே சுட்டு கொல்லப்பட்டதை போல ஒரு புரட்சி மீண்டும் மொழி புரட்சியாக எழும். நீங்கள் உள்ளே வந்துவிட்டு வெளியே போக முடியாது. மீண்டும் இந்தியிலே 2 வாக்கியம் சொன்னான். எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும். அற்பமென்றோ அந்த இந்திகனை கண்ணன் கிளிபட நேரும் கட்டாய இந்தியை வெற்றி புதைப்போம் என்று நான் பேசிவிட்டு தொடர்ந்தேன். அந்த பேச்சுக்கு உலக நாடுகளில் உள்ள தமிழர்கள் எல்லாம் பாராட்டு தெரிவித்தார்கள். இந்த உணர்வு எங்கள் குருதி ஓட்டத்தோடு கலந்தது, ரத்த ஓட்டத்தோடு கலந்தது. இங்கே ஆளுநர் மாளிகையிலே அகந்தையே உருவாக கொண்ட ஆர்.என். ரவி ஆளுநராக இருக்கிறார். இதுவரை தமிழகத்திலே வந்த எந்த ஆளுநரும் இவரை போல தாந்தோண்டித்தனமாக அகந்தையோடு ஆணவத்தோடு பேசியது கிடையாது. அவர் தந்தை பெரியார் பெயரை, அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரை, பேரறிஞர் அண்ணா பெயரை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெயரை இங்கே உச்சரிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்துக் கொண்டு அந்த பேச்சினுடைய அந்த பகுதிகளை எல்லாம் அவர் கடந்து அவர் விருப்பத்துக்கு பேச ஆரம்பித்தார். இது மாதிரி ஒரு ஆளுநர் நடந்து கொண்டதில்லை. முதலமைச்சர்கள் ஆளுநரை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் தான். அதே போல மேற்கு வங்காளத்திலே ஒரு முதலமைச்சர் இருந்தார், பிசி ராய், டாக்டர் பிசி ராய். அப்பொழுது பெருமாநிலத்தை அண்டை நாட்டுக்கு கொடுத்து விடுவது என்று பண்டித ஜவஹர்லால் நேரு அறிவித்திருந்தார், மசோதா கொண்டு வந்தார். உடனே இந்த சந்தர்ப்பத்தில் மேற்கு வங்காள ஆளுநர் பிசி ராய் என்ன செய்தார் தெரியுமா? இங்கே மத்திய மந்திரி எவரும் உள்ளே நுழைய விட மாட்டோம், வங்க மாநிலத்துக்குள்ளே நுழைய விட மாட்டோம், மேற்கு வங்க மாநிலத்துக்குள்ளே என்று சொல்லிவிட்டு என்ன செய்தார் தெரியுமா? இங்கே இருக்கிற ஆளுநர் டெல்லி ஏகாதிபத்தியத்தினுடைய அடிவரடி ஏஜென்ட் இங்கே இருந்து கொண்டு அதற்கு துணையாக, மத்திய சர்க்காருக்கு துணையாக இன்னும் செயல்படுவாரானால் இந்த நிமிடத்திலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு மின்சாரம் துண்டிக்கப்படும். அதே போல மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த நிமிடத்திலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும்.
குடிநீர் குழாய்களும் அடைக்கப்பட்டன. ஆளுநர் பதறி போய் ஒன்றும் செய்ய முடியாமல் ராத்திரியானவுடன் மெழுகுவர்த்திகளை கொண்டு வர சொல்லி அங்கே மெழுகுவர்த்திகளை குளித்து வைத்து அவர் அந்த நாளை கடந்தார். அந்த துணிச்சல்தான் தமிழ்நாட்டிலே இந்த உங்கள் நெஞ்சிலே எரிகின்ற நெருப்பு அங்கே பற்றி கொண்டது. அதனாலே அங்கே நெருப்பு எழுகிறது. அதை போலத்தான் தமிழர்கள் உள்ளத்திலும் இன்றைக்கு வஞ்சின தீயாக நெருப்பு எரிகிறது. இங்கே வந்து இந்தியை திணிப்போம், சமஸ்கிருதத்தை திணிப்போம், நானே மசோதாக்களுக்கு கையெழுத்து போட மாட்டேன் என்று பல மாத கணக்கிலே 10 மசோதாக்களை குப்பை தொட்டியிலே தூக்கி எறிந்த RN ரவி என்கின்ற அகம்பாவம் கொண்ட ஆளுநருக்கு நீதிமன்றம் அங்கீகரிக்கிறது. இந்த 10 மசோதாக்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இது இந்திய நாட்டின் வரலாற்றிலேயே இதுவரை நடக்காத ஒன்று. அதை போலவே 10 மசோதாக்களும் இங்கே அரங்கேற்றப்பட்டு முதலமைச்சருடைய முயற்சியால் அவையெல்லாம் சட்டங்கள் ஆகின. இந்த ஆளுநரை இங்கிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போய்விடுங்கள். விபரீத வேலை வேண்டாம் மோடி அவர்களே. உங்களுடைய எடுபடி ஏஜெண்டாக உங்களுடைய பிஜேபி அலுவலகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். காவிரி பெண்பத்தை பாராறு தமிழ் கண்டகோர் வையை பொருணை நதி என்று நதிகள் பாய்கின்ற இயற்கையின் சீதனமான இன்ப தமிழ்நாட்டில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாகரிகத்தை உலகத்துக்கு சொன்ன அன்னை தமிழ்நாட்டில் நீங்கள் இதையெல்லாம் திணிக்க முடியாது. ஆளுநர் கொட்டம் ஒடுக்கப்பட வேண்டும். அவர் இந்த சந்தர்ப்பத்தில் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டுவதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? உச்சநீதிமன்றம் உன் மூக்கை உடைத்ததற்கு பிறகும் என்ன தைரியத்திலே துணை ஜனாதிபதியை சிறப்பு விருந்தினராக அழைத்து வந்தார்? ஜெகதீப் தன்கர் எங்களுடைய சேர்மன், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர், அவருக்கு இங்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அவரை அழைத்துக் கொண்டு வந்தார். நான் வருத்தப்படுகிறேன். துணை ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க கூடாது. ஆளுநருக்கும் அரசுக்கும் நடக்கின்ற மோதலை நீங்கள் ஏடுகளை புரட்டி பார்த்து தெரிந்து கொண்டால் நீங்கள் வந்திருக்க மாட்டீர்கள். நாங்கள் மதிக்கிறோம், குடியரசுத் தலைவரை மதிக்கிறோம், துணை குடியரசுத் தலைவரை மதிக்கிறோம். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சட்டங்கள் ஆக்கப்பட்ட மசோதாக்களை திரும்ப கிளறி எடுக்க முடியாது. இந்த கவர்னரை யார் வந்தாலும் செய்ய முடியாது. ஆகவேதான் தமிழ்நாடு பூராவிலும் கொந்தளித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆங்காங்கு இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. மதுரை மாநகரிலும் கோவை மாநகரிலும் இதே சுட்டரிக்கும் வெயில் நேரத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை வக்ஃப் திருப்பு சட்டத்திற்கு எதிராகவும் ஆளுநரை வெளியேற்ற கோரியும் அங்கேயும் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன்படி தமிழகத்திலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு சொல்வேன், திராவிட இயக்கம் அனைத்து சிறுபான்மை மக்களையும் பாதுகாக்கிற இயக்கம். பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம், கவலை வேண்டாம். அங்கே பகல்காமிலே கூட சுட்டுக் கொல்லப்பட்ட 26 பேர் மீதம் இருந்த இந்தியர்களை, தமிழர்களை ஒரு 10 இஸ்லாமிய இளைஞர்கள் சுற்றி நின்று பத்திரமாக கவசம் போல் நின்று அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஸ்ரீநகரிலே சேர்ப்பித்தார்கள். அவர்களும் இஸ்லாமிய இளைஞர்கள் தான், முஸ்லிம் இளைஞர்கள் தான். இதை நாம் சொல்லுவதற்கு காரணம், இந்து முஸ்லிம் பகையை மூட்டிவிட RSS முனைகிறது, இந்துத்துவ சக்திகள் முனைகின்றன. RN ரவி போன்ற அடிமை ஏஜெண்டுகள் முயல்கின்றார். அதற்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம். ஒன்று சேர்ந்து ஒன்றாக எழுவோம், ஒரே குரலாக எழுவோம். இந்தியை ஒழிப்போம், இந்தி திணிப்பை ஒழிப்போம், பொது சிவில் சட்டத்தை வரவிட மாட்டோம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு
நீங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு வேலையும் பொருட்படுத்தாமல் வந்தமைக்கு நான் தலைமை கழகத்தின் சார்பிலே அந்த சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.